அழகே அழகு சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஏன் மாமா இங்கே வர சொன்னீங்க? அங்கேயே நான் போயிருப்பேன்ல. இவ இருக்கிற வீட்டுக்கு யாராவது வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சுரேஷ் இங்கேயும் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்காத. அங்கே இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு பார்த்துட்டு தானே இருக்க. தேவையில்லாத பிரச்சனை. அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்துப்போ. இதை நம்ம காலடியில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்கணும். நமக்கு வேறு வழியே இல்லை சுரேஷ். உன்னோட கோபத்துக்கு மதி வந்து செட் ஆகவே மாட்டா. அதனால் அவளுடைய வழிக்கே நீயும் போகிற மாதிரி போய் அமைதியாக அவளை என்னைக்கு உன் காலடி கீழே கொண்டு வரணுமோ அப்போ நீ கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா இவெல்லாம் திருந்தவே மாட்டேன் மாமா. இவளால் வீட்டில் தினம் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இவன் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒருத்தி. பேசாமல் நான் இவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா சொன்னப்போ இவளை டிவோர்ஸ் பண்ணால் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கேள்வியாக கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏற்கனவே உன்னை பற்றி வீடியோ போட்டவன், உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவன். இவளா டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க போகிற? கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் பழி வாங்குன்னு நினச்சிட்டே இருப்பா. அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ இவ கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா சுரேஷ் வந்துட்டா மதி, இனிமேல் அவங்க கூட நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.